செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குருபலம் ஆரம்பிக்கிறது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே அர்த்தாஷ்டம் சனிக்கான தோஷம் ஏற்படுத்தாது. மாறாக குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்மையாக இருப்பதனால் குருபலம் இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கும் பூஜைகளுக்கும் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு குருபலம் எப்பொழுது வருகிறது என்று பார்த்தோமேயானால், விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை குருபலம். அதன் பிறகு 10/4/2025 வியாழக்கிழமை முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம். பொதுவாக விருச்சிக ராசியிலே பிறந்தாலே இளைய தமையனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆகவே இளையவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அது நடைமுறையிலே பெரிதாக பாதிப்பது இல்லை. ஆகவே இளைய தமையனாருடைய ஜாதகம் நன்றாக இருந்தால் தாராளமாக மூத்தவனுக்கு கூட விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களை தாராளமாக விவாகம் செய்து கொள்ளலாம். அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு
குருபலன் என்று பார்த்தோமேனால் 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம். அதன் பிறகு 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2024 வியாழக்கிழமை வரை குருபலம். இந்த நட்சத்திரத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பொதுவாக அனுஷம் ஒரு நல்ல நட்சத்திரம். சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் நல்ல நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த குருபலத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தேதிக்குள் திருமணம் கைகூடும். அடுத்து கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை குருபலம். அடுத்து 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை குருபலம். அடுத்து 10/4/2025 வியாழக்கிழமை முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம். இந்த கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு இந்த குருபலம் நிச்சயமாக திருமணத்தை கைகூடும். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு 1வது பாதத்தில் பிறந்தவர்கள் மூத்த தமையனருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தோஷம். மற்ற 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மூத்தவன் இருந்தாலும் எந்த தோஷமும் கிடையாது. தாராளமாக மூத்தவன் இருக்கின்ற வீட்டில் கூட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு ஏதாவது உடல் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கி அதற்குள்ள நல்ல மருத்துவம் கிடைத்து தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சில தாய்மார்களுக்கு உடல் வலிகள், அதாவது மூட்டு வலிகள், பேக் பெயின், அதாவது முதுகுவலி போன்றவை இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் அதாவது பருவநிலை தேர்வுகளில் மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் முடிவிலே அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆகவே அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்படியும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதுவரை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த உபாதைகள் தீர்ந்து இனிமேல் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், நல்ல வளர்ச்சியை அடைவார்கள். தன லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு தனாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்க. ஆகவே தன லாபத்தை பெறுவீர்கள். பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். கூட்டு வியாபாரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபார முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது, குருவுடைய பார்வையும் இருக்கிறது. சனியுடைய பார்வை இருக்கிறால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் முன்னமே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் திருஷ்டியின் மூலமாக தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். ஆனால் அனைத்தும் செய்யும்போது அதை முன்னமே மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மாணவர்கள் படிக்கும்போது மற்ற மாணவர்களுடன் சக மாணவர்களுடன் கலந்து உரையாடுவதை விட, அவர்களுடன் சேர்ந்து படிப்பதை விட தனியாக படித்து நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் மந்தம் இருந்தாலும், அதிக செலவினங்கள் இருந்தாலும் அந்த செலவினங்கள் எல்லாம் கட்டுக்குள் வந்து நல்ல தொழில் விருத்தி ஏற்படும். உங்கள் கணவன்மார்கள் நல்ல தொழில் முயற்சிகளை செய்ய சொல்லுங்கள். அந்த முயற்சியின் மூலமாக நல்ல வெற்றியை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். பதவி உயர்வு காரணமாக அரியர்ஸ் பழைய பாக்கிகளும் வசூலாகும். தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நல்ல தொழில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எல்லா பயிரிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யலாம். அந்த பிரயாணத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. இனிமேல் தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு அர்த்தாஷ்டம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் அர்த்தாஷ்டமுடைய தாக்கமும் பிரச்சனையும் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இந்த வருடம் கர்ப்பிணி பெண்கள்
அதாவது வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை அந்த காலத்தில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் அர்த்தாஷ்டம் சனியாக இருப்பதனால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று திருநள்ளாறில் சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குலதெய்வ வழிபாடு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். உங்கள் ஜென்ம நட்சத்திர குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ராசியாக இந்த விருச்சிக ராசி அமைந்திருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன்.